Hello students, welcome back to Padida. 12th Standard Max Score Centum Plan Public Exam 2026. லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃபாக தான் வந்திருந்தது. ஏன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல ரெண்டு ஆப்ஷனுமே வந்து கிரியேட்டிவ் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க, புக்கில் இல்லாத கொஸ்டின். பட் எவ்ரி இயர் இந்த மாதிரி கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த இயர் எலெக்ஷன் வேறு வரப்போகுது, அப்போ மோஸ்ட்டாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் எனிவேஸ் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வந்தாலும் சரி கஷ்டமாக வந்தாலும் சரி நம்ம அதை ஈஸி ஆக்கிடலாம். இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஸ்டடி பிளான் சொல்கிறேன், எப்படி ஈஸியாக நம்ம 90+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும் இன்டர்னல்ஸ் வந்து 10 மார்க்ஸ் அவங்களே போட்டுருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம மேக்ஸில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சூஸ் வந்து 20 மார்க்ஸ், அதில் புக் பேக்லேருந்து 18 மார்க்ஸ் கேட்பாங்க. அந்த 18 மார்க்ஸ்க்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி 1 மார்க் ஷார்ட் கட்ஸ் போட்டிருக்கோம், அது பார்த்தீங்கன்னா ஈஸியாக 18 மார்க்ஸ் வாங்கிடுவீங்க. நெக்ஸ்ட் அப்போ அந்த மீதி 2 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம், அது அட்டன் பண்ணாலும் நம்ம சென்டம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அந்த 2 1 மார்க்குக்கு ஒன்று நான் உங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து 1 மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் அவ்வளோ ஈஸி கிடையாது, டைம் எடுக்கும், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை நீங்கள் எல்லாம் குட்டி குட்டி கொஸ்டின்ஸ் எல்லாம் 2 மார்க் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த 2 1 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அப்படியே இல்லைனா இங்கி பிங்கி பாங்கி போட்டு அட்டன் பண்ணுறேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல்ஸ் 10, 1 மார்க்ஸ் வந்து 18. ஸோ இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 28 மார்க்ஸ் பாஸ் கிட்ட வரைக்கும் போயிடும். ஸோ வெறும் 1 மார்க்ஸ் மட்டும் படிச்சே நம்ம 28 மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே இம்பார்ட்டன்ட் போயிடாதீங்க. நம்ம ஆல்ரெடி சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ணியிருந்தோம், அதுலேருந்து வருதுதான். இருந்தாலும் சில ஈஸி சாப்டர் சொல்கிறேன், அதில் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா ஈஸி சாப்டர், அதில் ஃபுல்லாக பாருங்க, 10 மார்க்ஸ் கேரண்டீட். நெக்ஸ்ட் சாப்டர் 12 உங்கள் மேக்ஸ்லேயே ஈஸியஸ்ட் சாப்டர். 12.2 எவ்ரி இயர் 5 மார்க் கேட்பாங்க. 12.1 ஒன்று 2 மார்க் அப்படின்னா 3 மார்க் வந்து கேட்பாங்க. ஸோ 7 மார்க் இல்லை 8 மார்க் வந்து சாப்டர் 12 வரும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 5 மார்க் தான் வந்திருந்தது, உண்மையாக சொல்கிறேன். பட் லாஸ்ட் இயர் உங்களுக்கு 2 மார்க் வரல 3 மார்க் வரல, அப்போ இந்த இயர் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். நெக்ஸ்ட் சாப்டர் 6 உங்க மேக்ஸ்லேயே மார்க் அதிகமான எந்த சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 6 தான். 2 5 மார்க் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக 15 மார்க்ஸ். இதுக்கு அடுத்து சாப்டர் 11, இதுவும் ஈஸி சாப்டர். ஸோ சாப்டர் 11க்கு ஒரு 10 மார்க்ஸ், 10 to 12 மார்க்ஸ் இந்த சாப்டர் வரும். ஸோ இப்போ இந்த 4 சாப்டர், சாப்டர் 1, சாப்டர் 12, சாப்டர் 6, சாப்டர் 11, இதுக்கு மட்டும் பிளஸ் அந்த இன்டர்னல் சூஸ் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம், வெறும் 4 சாப்டர்ஸ். இதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் இன்னும் ஈஸி சாப்டர்லாம் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 போங்க. சாப்டர் 2ல வந்து 2.1 இருந்து 2.6 வரைக்கும் வெரி ஈஸி பேசிக் மேக்ஸ். பட் 2.7 2.8 இம்பார்ட்டன்ட், இதுக்கு வந்து 10 மார்க் எக்ஸ்ட்ராவா. நெக்ஸ்ட் இன்னும் ஈஸி சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 4, 4.1 இருந்து 4.4 வரைக்கும் 2 மார்க் 3 மார்க் அதுலேருந்து எவ்ரி இயர் கேட்பாங்க. டொமைன் சம்மு, ரேஞ்சு, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப பேசிக்காக இருக்கும். நீங்கள் ஹாஃப் அன் ஹவர்ல ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம் இந்த எக்ஸசைஸ். டைம் இருந்ததுன்னா இந்த எக்ஸசைஸ் சாப்டர் 2 சாப்டர் 4லாம் பிடிஎஃப் ஃபைல் நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன், அதுலேருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ 4.4 இருந்து 4.5 வரைக்கும், சாரி 4.4 வரைக்கும் ஒரு 5 மார்க்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4.5 tan inverse பேஸ் பண்ண கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் வருது. பட் எவ்ரி இயர் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக 85 மார்க்ஸ் வந்து வாங்கிடலாம். என்ன சார் முட்டாள்தனமான பிளானா இருக்கு, நீங்க சொன்ன சாப்டர்ஸ்ல இருந்து 5 மார்க்ஸ்லாம் ஒரே ஆப்ஷன் வந்ததுன்னா அப்புறம் எப்படி நம்ம 5 மார்க்ஸ் அட்டன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெக்ஸ்ட் கேட்பீங்க. அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் சொன்ன சாப்டர்ஸ்லாம் ஃபுல்லா படிச்சு முடிங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி சாப்டர்ல 5 மார்க் மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்போம். ஸோ சாப்டர் வைஸ் 5 மார்க்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, நம்ம வெப்சைட்ல நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுல போயிட்டு மற்ற சாப்டர்ஸ்ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா 5 மார்க்ஸும் உங்களால் அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டா மினிமம் 85 மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம 90+ மார்க்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ட்லாம் பாருங்க. ஸோ சாப்டர் 3 இம்பார்ட்டன்ட் தான், ஈஸி சாப்டர் தான். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல இந்த சாப்டர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சாப்டர் 3லயும் ஒரு 10 மார்க் வரும். சாப்டர் 5 இம்பார்ட்டன்ட் பார்த்து கொஞ்சம் கஷ்டமான சாப்டர் 5, அதனால சாப்டர் 5ல இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. 7 8 9 10 இது எல்லாமே வந்து கொஞ்சம் டஃப்பான சாப்டர்ஸ். ஸோ இந்த டஃப் சாப்டர்ஸ்ல இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, மற்ற ஈஸி சாப்டர்ஸ்ல ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இப்படி ப்ரிப்பேர் பண்ணினா 85 90+ வந்து ஈஸி ஆயிடும். இல்லை ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வந்து வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்.
ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன பிளான் ஃபாலோ பண்ணுங்க, நம்ம ஈஸியாக 90+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் 5 மார்க்ஸுக்கு செப்பரேட்டாக வீடியோ, எல்லா 5 மார்க்ஸும் நான் செப்பரேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதுவும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.